Hello students, a very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. ஸோ நம்ம வந்து மாஸ்பார் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மாஸ்பார் ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி இருக்க போகுது, அதில் எப்படி வந்து சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பை திஸ் அ தேர்ட் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஸோ மாஸ்பார் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 டைப் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஐசோமெரிக்ஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐசோமெரிக் ஸ்ப்ளிட்டிங் சொல்ல மாட்டோம், இது ஐசோமெரிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐசோமெரிக் ஷிஃப்ட். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இட் தான் குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து ஸ்ப்ளிட்டிங் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம், குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங். ஓகே, இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஐசோமெரிக் ஷிஃப்ட் அண்டு குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் அப்படி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வி நோ வெரி வெல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஐசோலேட்டட் Fe ஆட்டம். ஓகே, ஸோ வந்து காமா ரே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆட்டம்ஸ் என்ன ஆகும், எக்ஸைட்டேஷன் போகும். ஓகே, ஸோ அப்படி எக்ஸைட்டேஷன் போகும்போது சாம்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐரன் ஆட்டம்ன்றது எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கும். பட் அதோட கெமிக்கல் என்விரான்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, ஓகேவா, கெமிக்கல் என்விரான்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஐசோமெரிக் ஷிஃப்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்விரான்மெண்ட் இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆக்டாஹீட்ரல் ஆர் டெட்ராஹீட்ரல் இது மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா நோ குவார்டர் போல் ஷிஃப்ட், இங்கே வந்து குவார்டர் போல் ஷிஃப்ட் நடக்காது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன், ஓகே, ஒரே ஒரு ஒன் டிரான்சிஷன் தான் இங்கே கிடைக்கும். Okay, so the number of transition is directly proportional to the number of peak present in the spectrum. Okay, so இங்கே எத்தனை டிரான்சிஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பீக் வந்து கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டிரான்சிஷன். ஸோ இந்த கிராஃபில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பீக் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்ப்ளிட்டிங். ஓகே, ஐசோமெரிக் ஷிஃப்ட்டில் ஜஸ்ட்டு கிரவுண்டு ஸ்டேட்டிலிருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவ்வளோதான். பட் தேர் இஸ் நோ ஸ்ப்ளிட்டிங் இந்த எனர்ஜி லெவல். பட் இதே வந்து குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, ஓகே, ஸோ த கிரவுண்டு ஸ்டேட் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீஸ் டூ ஆர் கிரவுண்டு ஸ்டேட் அண்ட் திஸ் இஸ் அ எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங்கில் தேர் இஸ் நோ ஸ்ப்ளிட்டிங் ஹேப்பன் இன் த கிரவுண்டு ஸ்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் டு ஸ்ப்ளிட்டிங். ஓகே, இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன ஆகுதுன்னா ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன் இஸ் +or-3/2, இட் இஸ் அ ஹையர் எனர்ஜி லெவல். அண்ட் லோயர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா +or-½ 1/2. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று +12 அண்ட் another one is -12. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் 2 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று +3/2 அண்ட் another one is -3/2. தீஸ் ஆர் டீஜெனரசி. ஓகே, டீஜெனரசி மீன்ஸ் விச் ஆர் சேம் எனர்ஜி லெவல். இங்கே இருக்கக்கூடிய 2 எனர்ஜி லெவலும் சேம் எனர்ஜி லெவலில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 2 எனர்ஜி லெவலும் சேம் எனர்ஜி லெவலில் இருக்குது. இப்போது குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் பார்த்திங்கன்னா தேர் ஆர் 2 transition ஆர் பாசிபிள். ஃபஸ்ட்டு transition ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, அண்ட் செகண்ட் இஸ் அ first ground state to second excited state. Okay, there are 2 transition are possible. இங்கே only 1 transition is possible. ஸோ அப்போ 2 transition is possibleனா நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரத்தில் எத்தனை பீக் கிடைக்கும், the number of peak வந்து 2. ஓகே, ஸோ வந்து மாஸ்பார் ஸ்பெக்ட்ரோத்தை நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதில் வந்து குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் நடந்திருக்கா, இல்லை ஐசோமர் ஷிஃப்ட் நடந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். மோர் தென் 2 இருந்தாது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது ஜஸ்ட்டு ஸ்பெக்ட்ரத்தை பார்த்து அதில் வந்து சிங்கிள் பீக் தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதில் என்ன சொல்லலாம், தேர் இஸ் நோ குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங், இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஐசோமெரிக் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சப்போஸ் 2 பீக்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், திஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங். ஓகே, மோர் தென் 2 இருக்கும்போது அது என்ன சொல்லுவோம், இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங். ஸோ இப்போ நான் சொன்னதான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக, ஏன்னா நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் த பாயிண்ட் ஹியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா தேர் இஸ் நோ குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங். ஓகே, நோ குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா we get a only one signal. ஓகே, we get one signal in Masbar spectrum. Okay, Masbar spectrum. Okay, which indicate, okay, this is known as a singlet. Okay, so singlet இருந்துச்சா அது எதனால நடக்கும் அப்படின்னா due to the isomeric shift. Okay, now come to the second point. Okay, இப்போ வந்து என்னன்னா when
quadruple splitting is appear. Okay, the quadruple splitting is appear is or occur. Okay, when quadruple splitting is occur, the splitting of excitation state is takes place. Okay, the splitting of excited state takes place. Okay, so excited state ஆகும் split ஆக start ஆகும். Okay, the ground state is remains same. ground state ல எந்த ஒரு changesம் நடக்காது. Okay, the ground state level, the ground state is remains same. Okay, the ground state la splitting வந்து occur ஆகுது, only excited state மட்டும் தான். So due to this splitting we have two transition. Okay, and two peaks appear in the spectrum. Okay, two transition is possible. Okay, and also we get two peak in Mossbar spectrum. Okay, so the number of peak is directly proportional to the the number of peak is directly proportional to the number of transition in the energy levels. Okay, so the number of இது ரெண்டும் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு peaks கிடைக்கும். Now we are going to discuss about the third type. So first type ரெண்டு type discuss பண்ணிட்டோம். Now we are going to discuss about third type of splitting. So third type of splitting, it is called a ferromagnetic coupling. Okay, so the splitting எதனால நடக்குது அப்படின்னா due to the internal magnetic field. Okay, due to the presence of internal magnetic field effect. Okay, so the ground state and the excited state, both levels are start into splitting. Okay, they are splitted into different energy level. Okay, so isomeric shift la there is no splitting in the energy levels, and second pathina quadrupole splitting, the energy levels are splitted into only in the energy level na excited energy level mattum it is splitted into two different energy levels. Okay, and அதுவே வந்து third type ferromagnetic coupling, இதில் பார்த்தீங்க அப்படின்னா the splitting எல்லா எனர்ஜி லெவல்ஸும் ஓகே ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் எல்லாமே ஃபர்தராக ஸ்ப்ளிட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, த செலெக்ஷன் ரூல் இஸ் டெல்டா எம் ஈக்குவல் டு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. சம்டைம்ஸ் தே ஆர் மென்ஷன் டெல்டா ஐ. ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ வந்து என்ன இருக்கும், ப்ளஸ் ஆர் 0 ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. Okay, so totally 6 transitions are possible. Okay, so see here, this is plus or minus 1/2, it is a ground state, and this is a plus or minus half, so this is a excited state. Okay, in excited state la plus or 3/2 இருக்கும், and இதில் பார்த்தீங்கன்னா கமா plus or minus 1/2. Okay, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா the excited state initially நம்ம பார்த்தோம் just quadruple splittingல ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/2, இது ரெண்டும் என்ன இருக்கும், ஒரு சேம் டீஜெனரசி ஆர்பிட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக டிசோசியேட் ஆகிருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலாக. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் ஆல்சோ ஸ்பிளிட்டட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல். ஸோ மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல், அண்ட் ப்ளஸ் 3/2 ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/2. Okay, so totally 3 transitions are, sorry, totally 3 plus 3, 6 transitions are possible. Okay, from இது ஒரு ground state இல்லையா, ஸோ இந்த ground state இருந்து plus 3/2 and plus half to plus half and plus half to minus half. ஓகே, ஸோ இந்த transitions எப்படின்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, how to check, so see here plus half to plus 3/2. ஓகே, ஸோ plus 3/2னா transition நம்ம இப்போ வந்து ஓகே, ஸோ ப்ளஸ் 3/2. ஓகேவா, ஸோ ட்ரான்சிஷன் இது ஹையர் டு லோயர், ஸோ இதை என்ன மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், வி கெட் 2/2. ஓகே, ஸோ வி கெட் 1. ஓகே, அது -1 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஒவ்வொரு ட்ரான்சிஷனும் ஒன்று 0வாக இருக்கணும் அதோட வேல்யூ, இல்லை ப்ளஸ் ஆர் -1 இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரான்சிஷன் இஸ் பாசிபிள். ஸோ டோட்டலி 6 லைன் pattern is obtained in the Mossbar spectrum. ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பீக்கை வச்சு நீங்கள் அவங்களால சொல்ல முடியும். இப்போது நான் மூணையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெரிக் ஷிஃப்ட், இட் கிவ்ஸ் ஒன்லி ஒன் சிக்னல் ஆர் ஒன்லி ஒன் ட்ரான்சிஷன். ஸோ நம்மளுக்கு கிராஃபில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்லி ஒன் பீக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் இட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் transition. இங்கே ஒரே ஒரு transition is possible, so it gives the only one signal. Come to next one, it is a quadrupole splitting. So quadrupole splitting அப்படின்னா there are two peak, it's நம்மளுக்கு கிடைக்கும் கிராஃபில். ஓகே, there are two transition is possible, so we get a two peak in the spectrum.
here there are totally 6 transition is possible. Okay, hyperfine splitting okay, so due to the internal magnetic field, okay, there is no quarter pole splitting. இங்கே வந்து quarter pole splitting கிடையாது. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா hyperfine splitting due to the internal magnetic field. ஸோ அது என்ன ஆகுதுன்னா டோட்டலாக 6 signals நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆல் ஆர் அபவுட் த சிக்னல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சிக்னல்ஸ் பற்றி ஒரு ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகே, ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து எப்படி அதில் குவார்டர் போல் ஸ்ப்ளிட்டிங் இருக்கா இல்லை ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்கா அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.